இயற்கை எரிவாயு கனெக்ஷன் பண்ணலை அப்படின்னு சொன்னால் கேஸ் சிலிண்டரை கட் பண்ணிடுவோம்னு அரசாங்கம் அறிவிச்சிருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். உலகத்தில் எங்கேயோ 2 நாடு சண்டை போட்டால் எப்படியெல்லாம் பாதிப்பு போகிறது. இப்போ மட்டும் இல்லை, வருங்காலத்தை நினைத்தும் கவலைப்படுறோம். இப்போ சண்டை நடந்தால் இப்போ ஒரு கப்பல் வந்து சேர்றதுக்கு, எரிவாயு உருளை வந்து சேருவதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. வந்து சேருமோ வந்து சேராதோ. 145 கோடி மக்கள் வாழ்கிற நாட்டுக்கு எவ்வளோ வேண்டி இருக்குது. 15 வச்சு ரொம்ப காலம் ஆகுது, கிடைக்க மாட்டேங்குது. நமக்கு வந்து அவ்வளோ சோர்ஸ் இல்லை. இங்கே வெளிநாட்டிலேருந்து தான் வாங்கணும். இப்படி கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது? அதனால் இயற்கை எரிவாயு பயோகேஸ் அதுக்கு போகணுங்கிறாங்க. முந்தைய அந்த பயோகேஸ் இப்போ ஸ்கீம் இல்லைன்னு சொன்னால் கேஸ் சிலிண்டர் கட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி கூட இப்போ அறிவிச்சிருக்காங்க. அந்த பயோகேஸ்லாம் முந்தைய ஒரு காலத்தில் பார்த்துருக்க, 50 வருஷத்துக்கு முன்னாலே வந்துருச்சு. அது மாட்டு சாணம் எரிவாயு, பெரிய உருளையை போட்டு வீட்டுக்குள்ளே சாணியை கரைச்சி ஊற்றி அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இப்போ வந்து அப்படி எல்லா வீட்லேயும் சம்சாரி வீடு மாடெல்லாம் இல்லையே. அப்போ எப்படி மாட்டு சாணத்துக்கு பதில் இந்த பயோகேஸுங்கிறது நம்முடைய மனித கழிவுகளில் இருந்து, நம்ம டாய்லெட் இதிலேருந்து எடுப்பாங்களா என்னன்னு தெரியல. ஏதோ ஒரு ஸ்கீம் வரப்போகுது, பார்ப்போம். ஆனால் இந்த எரிபொருள் தட்டுப்பாடு இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும்னு சொன்னால் நம்ம நாட்டில் எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுங்கிறது மக்களுக்கு தெரியணும், மனுஷங்களுக்கு தெரியணும். எரிபொருளை பொறுத்த மட்டும் கொஞ்சம் சிக்கனமாக பயன்படுத்தக்கூடிய இது வரணும். ஆனால் இப்படி ஸ்கீம் வரும்போது இந்த மழைநீர் சேகரிப்பு, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட்மெண்ட்னு கொண்டு வந்தாங்க. அதை யாரும் ஒழுங்காக நெறிப்படுத்தலை. அதே மாதிரி சோலார் பவர்னு இருக்குது. அதெல்லாம் ரொம்ப நல்லது தான். ஆனால் நமக்கு அது மனசு வர மாட்டேங்குதுல்ல, வெட்டியாக செலவழிச்சு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. அதே போல் இப்படி ஒரு பயோகேஸ் இருந்தால் தான் இந்த எல்பிஜி கேஸ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருது.